शांति शांति शांति। ओम शांति शांति शांति। ஏழரை சனியை ஜென்மச்சனியை கடந்த நான் எப்படி மாறி இருக்கின்றேன், இன்னும் அடுத்த 3 வருஷத்துல 1063 நாட்கள்ல எப்படி மாறப்போகின்றேன், என்னுடைய இமேஜ் பப்ளிக்ல எப்படி இருக்கும், செல்வாக்கு மிகுமா அல்லது செல்வாக்கு குறையுமா, அதே போன்று நான் என்னுடைய இமேஜை எந்த அளவுக்கு அசஸ் பண்ண முடியறது, என்னுடைய ஃபேமிலியில எப்படி இருக்க போகின்றேன், மனதளவில் எப்படி இருக்க போகின்றேன், உடல் அளவில் எப்படி இருக்க போகின்றேன். சனி ஆக்சுவலி கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருது தன வரவை, அதாவது பண வரவை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் செல்வந்தனா நம்ம ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் மேலிட்டு ப்ரெஷர்லாம் குறைய நல்லா தெம்பாகவே இருந்துருவோம். நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த விஷயங்கள்லாம் வயிற்று பிரச்சனைகள், அதுலேயும் கூட சில பேருக்குலாம் லிவர் பிரச்சனைகள். தொழில்ல போன 3 வருஷம் 6 வருஷங்களாக எந்த வேலையும் ஓடலை, எதுவுமே உருப்படலை, எது பண்ணியும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது அத்தானையுமே பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று நிகழ இருக்கக்கூடிய மாபெரும் பெயர்ச்சியாகிய சனி மகா பெயர்ச்சியினுடைய முழு பலன்களை, 3 ஆண்டுகளுக்கு உண்டான பலன்களை கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் தனிஷ்டா, சதபிஷா, பூர்வ பாத்ரபதா என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. தனிஷ்டா என்பது அவிட்டம், சதபிஷா என்றால் சதயம், பூரட்டாதி, பூர்வ பாத்ரபதம் என்றால் பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் தன்னுடைய ஜென்ம சனியிலிருந்து சனி 2ஆம் இடமாகிய மீன ராசிக்கு வருகிறார். அங்கு குருவனுடைய நட்சத்திரமாகிய பூர்வ பாத்ரபதம் பூரட்டாதியிலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியிலும் பிறகு புதனுடைய நட்சத்திரமாகிய, அதாவது இந்த ஜாதகத்திற்கு 5க்கும் 8க்கும் உண்டானவனுடைய நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்துக்குமாக கிட்டத்தட்ட 1063 நாட்கள் இந்த 2வது ராசியில் இருப்பார். இந்த சனியினுடைய அறிமுகம், அதாவது சனி இப்ப நீங்கள் 7.5 சனியில இருக்கிறீர்கள். சனி என்பவர் கெட்டவர் கிடையாது. அவருடைய இயல்பு என்ன, அந்த சனி என்கின்ற ஒரு மகத்தான ஒரு கிரகம், அதாவது நின்று நிதானமாக எதையும் செயலாற்றக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னாக்கா நின்று நிதானமாக அடுத்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம் என்பது சனி. அதனால கும்பராசிக்காரர்கள் சனியினுடைய மூலத்திரிகோணமாகிய ஒரு இடத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய இந்த சனி பயிற்சி ஜென்மச்சனியிலிருந்து விலகுவது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது 7.5 சனி பாதி குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத விட முக்காவாசி கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிடுச்சு. இனிமேல் ரெக்கவரி தான். இந்த சனியினுடைய இயல்பு என்ன, காரகத்துவம் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு அறிமுகமாக மேஷம், இந்த சனி பயிற்சியினுடைய முதல் ராசியை சொல்லும் போது மேஷ ராசியில நான் சொல்லியிருக்கேன், 10 நிமிஷத்துக்கு சொல்லியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு இதை பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு இரட்டிப்பான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். அதுல நான் நிறைய சொல்லியிருக்கேன். சனி எத்தனை நாளைக்கு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். சனி 1063 நாட்கள் நம்முடைய 2வது இடத்துல மீனத்துல இருக்கிறார். அதுல 649 நாட்கள் நேர்கத்தியாகும், 414 நாட்கள்
வக்ரகதியாகவும் இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்குவோம். சனி இந்த ராசியில கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் இருக்கிறார். அந்த 3 வருஷங்களில் கடைசி 4 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 4 மாதங்கள் உங்களுக்கு வக்கரம் அடைகிறார். ஒவ்வொரு வருஷமும் 2025ஆம் வருஷமும் 2026ஆவது வருஷமும் பிறகு 2027 இந்த 3 வருஷமும் வக்கரம் அடைகிறார். சனி இந்த ராசியில் 29/3/2025 முதல் 24 பிப்ரவரி 2028 வரைக்கும் இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு இந்த அறிமுகத்தோட நம்ம இப்ப பலனுக்கு போயிடுவோம். ஏனென்றால் அறிமுகம் ரொம்ப விரிவாக நாங்க கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கிடுங்க. நேரடியா இப்போ பலனுக்கு போயிடும். பலன் நம்ம பார்க்கிற மாதிரி 5 தலைப்புகள்ல பார்க்க போகிறோம். நான் எப்படி இருப்பேன், 7.5 சனியில் அவஸ்தை உறுகின்ற, 7.5 சனியிலும் தாக்கு பிடிக்கின்ற, 7.5 சனியிலும் கஷ்டமெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற நான், தனிஷ்டா அவிட்ட நட்சத்திரத்துக்காரனாகிய நான், சதபிஷா நட்சத்திரத்துக்காராகிய நான், பிறகு பூர்வபாத்ரபதம் என்கின்ற பூரட்டாதி நட்சத்திரத்துக்குடைய நான், இந்த 3 பேருக்கும் இந்த சனி எப்படி இருக்க போகிறது, இந்த சனியில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது நானுங்கிறது ஒரு தலைப்பு. அதுல என்னுடைய மனம், புத்தி, உடல், சரீரம், ஆரோக்கியம், என்னுடைய இமேஜ், பப்ளிக்ல என்னுடைய இமேஜ். ஏன்னா சனி தான் ஒரு இமேஜை அதாவது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார். ராகு ஒரு இமேஜை வேற இமேஜை காமிப்பார், போலியாக காமிப்பார். ஆனா சனி உண்மையிலேயே இமேஜையே மாற்றிடுவார். அதாவது அந்த தோற்றத்தையே உண்மையிலேயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றது. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாக்கா உள்ளுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்து வெளியில் அப்படியே மாற்றம் வரும். இந்த 7.5 சனியை ஜென்மச்சனியை கடந்த நான் எப்படி மாறி இருக்கின்றேன், இன்னும் அடுத்த 3 வருஷத்துல 1063 நாட்கள்ல எப்படி மாறப்போகின்றேன், என்னுடைய இமேஜ் பப்ளிக்ல எப்படி இருக்கும், செல்வாக்கு மிகுமா அல்லது செல்வாக்கு குறையுமா, அதே போன்று நான் என்னுடைய இமேஜை எந்த அளவுக்கு அசஸ் பண்ண முடிகிறது, என்னுடைய ஃபேமிலியில எப்படி இருக்க போகின்றேன், மனதளவில் எப்படி இருக்க போகின்றேன், உடல் அளவில் எப்படி இருக்க போகின்றேன், தன்னம்பிக்கை அளவில் எப்படி இருக்க போகின்றேன் அப்படிங்கிறது முதல் டாபிக். 2வது டாபிக் என்ன, தொழிலில் என்னுடைய முன்னேற்றம் எவ்வளவு, ப்ராஃபிட்டா லாஸா, அது எந்த அளவு ப்ராஃபிட், அப்படி வந்தா எந்தெந்த துறையில எப்படி, இந்த இடம் தானா இல்ல வேற இடத்துக்கு போகணுமா, இல்ல இந்த வேலை தானா அல்லது வேற இடத்துக்கு போகணும், வேற வேலைக்கு அப்ளை பண்ணணுமா, இல்ல கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணணுமா, இல்ல தனியாருக்கு ட்ரை பண்ணணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, இல்ல இங்கேயே குப்பை கொட்டணுமா. இங்க இருக்கிறது குப்பை கொட்டுறதெல்லாம் இல்லை, இருந்த ஒரு இதுக்கு சொன்னேன் நான். ஏன்னா சில பேருக்கு இங்கே இருந்தா குப்பை கொட்டுறது அப்படி இல்லை, இங்கே இருந்து நல்ல நம்முடைய மண்ணில் நம்முடைய மண்ணினுடைய அருமையோடு வாழணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, நானும் என்னுடைய உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள் எந்த அளவுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப கேள்விக்குறியா ஆயிடுது. அதாவது நாள்பட்ட ஒரு 30 வருஷம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள், அல்லது ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லாமல் போய் இன்னொருத்தர் சஃபர் ஆகிறது, அல்லது வேற இடத்துல வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இப்படியாக இருந்தது, குடும்பத்துல குழப்பங்கள், இந்த மாதிரி எந்த உறவுகள் இனிக்கும், எந்த உறவு கசக்கும், எந்த உறவுகள் புளிக்கும். புளிப்புனாக்கா துரோகம் பண்ணினவர்கள், அவர்களுக்கு நினைச்சாவே ஒரு மாதிரி அப்படியே அருவருப்பா இருக்குது. அந்த மாதிரி எந்த உறவுகள் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சுகமா துக்கமானு இதை பார்க்க போறோம். அடுத்த தலைப்பு படிப்பு. மாணவர்கள், படிக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஒரு பிசினஸ் ரீதியாக வெளிநாடு போனாலும் புதுசா ஏதாவது படிக்கணுமா, படிக்க முடியுமா, படிப்புல எந்த அளவுக்கு நம்மளால மேல உயர முடியும், எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும், படிச்ச படிப்பு எந்த அளவுக்கு நமக்கு தொழிலுக்கு பயன்படும், அல்லது படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குமா, எந்த படிப்பு படிக்கலாம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். கடைசியாக சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா, அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கிறதா இல்லையா, நான் இப்படியே போயிடுவேனா, சொந்த வீடு ஏதாவது வாங்குவேனா, அல்லது வெளிநாட்டுல போய் அப்படியே பராரியவே சுத்திட்டு இருக்கிறேன், பணம் ஏதோ வருது, ஆனா சொந்த ஊர்லயாவது ஒரு லேண்டு வாங்கி வச்சு அந்த லேண்ட் அங்க வாங்கலாமா வேண்டாமா. ஏன்னா சொந்த ஊர்ல லேண்டு வாங்கிட்டு அவர் பாட்டிங்க ஃபாரின்லயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாது. இதுல குறிப்பாக பெண்களுக்கு சொத்துக்கள் எந்த அளவு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்க போகின்றோம். பலனுக்குள்ள போயிடுவோம். முதல்ல 2025 மார்ச்சிலிருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய நான் முதல்ல இமேஜ் சொல்லிடுறேன்.
உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கடுப்பாகவும் எரிச்சலாகவும் பிறகு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகவும் இருக்கக்கூடிய நான் வெளியில் இனிமேல் அமைதியாக காண்பித்துக் கொள்ளுவேன். அதிலும் கூட குறிப்பாக இந்த தனிஷ்டா நட்சத்திரக்காரர்கள், தனிஷ்டான அவிட்ட நட்சத்திரம், அது செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம். செவ்வாய்க்கும் நமக்கு ஆகாது சொல்ல போனா. ஆனா முக்கியமான எதிரி யாருன்னா சந்திரன் தான். உங்களுக்கு சந்திரன்னா 6க்கு உண்டானவன். ஆனாலும் கூட செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 3க்கும் 10க்கும் உண்டானவன். அப்படிங்கும்போது பிசினஸ் வைஸா நிறைய முடிவுகள் எடுக்கணும்னு ஒன்னே இந்த கடுப்பு, இந்த ஒரு மாதிரி சலிப்பு இதெல்லாம் காமிக்காம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் உஷாராடும். குறிப்பாக தனிஷ்டா. சதபிஷா எப்படின்னு கேட்டா, நமக்கு இமேஜ் பாதிக்கப்படுறதா அதை விட்டுட்டு வேற இமேஜுக்குள்ள போடுவோம். அதாவது வேற மாதிரி யோசிப்போம்னு சொல்லி நம்ம மாறிடுவோம். இந்த ஒரு இமேஜ், நம்முடைய பப்ளிக் இமேஜை நம்ம இந்த 3 வருஷமும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம். ஏனென்றால் கடந்த அந்த 3 வருஷங்கள் எனக்கு காரியம் நடந்தா போதும், எனக்கு பணம் கிடைச்சா போதும், எனக்கு எப்படியாவது ஒரு ஸ்டாண்ட் பண்ணினா போதும்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய இமேஜை பத்தி நம்ம கவலையப்படலை. நம்மளுடைய பெயர் புகழ் அல்லது நமக்கு ஒரு நல்ல பேருங்கிறத விட ஒரு வில்லன்னு பேர் எடுக்கக்கூடாது, ஒரு உதவாக்காரன்னு பேர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே இருந்தோம். ஆனா இப்போ நமக்குன்னு ஒரு இமேஜ் வரும், கௌரவம் வரும் மக்களுக்கு நடுவில். அதுல கொஞ்சம் நம்மளே கேர்ஃபுல் ஆயிடுவோம். சனி ஆக்சுவலி கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருது தன வரவை, அதாவது பண வரவை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் செல்வந்தனா நம்ம ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கும். ஆனா முதல் 3 மாதங்கள் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஜூன் வரைக்கும் நீங்க மார்ச்ல சனி வரார், மேல குரு மாறுகிறார். குரு 4ல இருந்து 5க்கு போய் ராசியை பார்க்க போகிறார். நன்மை. ஏனென்றால் ஒரு சுப கிரகம் கேந்திரத்துக்கு போறது நன்மை. ராகு கேத்துக்களான தலையிலேயே வரப்போகிறார்கள். அப்படிங்கும்போது குடும்பத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எடுங்க, கடவுள் பக்தி இருப்பவர்கள். அப்படி இல்லையா, ஒரு 2 நாள் ரிலாக்ஸ்டா இருங்க, எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க. ஒரு உங்களுக்குன்னு அமைதியான ஒரு இடமோ அல்லது ஒரு பழக்கமோ ஒரு நண்பர்களோ ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்திக்கங்க. மனம் விட்டு அவர்கள்ட்ட பேச முடியும் அப்படின்னாக்கா மனம் விட்டு பேசலாம். ஆனா இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுடைய இமேஜுக்காகவே நான் சொல்லிக்கிறேன். முதல்ல 29ஆம் தேதி மார்ச் அன்று ஒரு நல்ல கோயிலுக்கு எல்லாரோடையும் போயிட்டு வாங்க குடும்பத்தோட. ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல அனைத்து கிரகங்களும், சனி இருக்கிறார், ராகு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். அதாவது 4க்கும் 9க்கு உண்டான சுக்கிரன் இருக்கிறார். பிறகு சந்திரன், அதாவது 6க்கு உண்டான சந்திரன் இருக்கிறார், 7க்கு உண்டான சூரியன் இருக்கிறார். எல்லாமே 2ஆம் இடத்துல சங்கமிக்கிறது. அதுல நன்மைகள் பல, தீமைகளும் பல. அதனால 29ஆம் தேதி எல்லாரையும் கூட்டிட்டு சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போயிடலாம். இல்லையா 30ஆம் தேதி விடிய காலையில எல்லாரையும் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டராவது தூரமா இருக்கணும். ரைட்டா? நல்லா ஜம்முன்னு எல்லாரையும் கூட்டு போ. இல்லையா அதெல்லாம் முடியல, நான் லோக்கல் கோயிலுக்கு தான், லோக்கல்ல பெரிய வரலாறு மிகுந்த கோயில் இருக்கிறது அல்லது கும்பாபிஷேகம் நீட்டாக நடக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறதுனாக்கா அங்க போயிட்டு என்டையர் பூஜைக்கும் கொடுத்து அபிஷேகத்துக்கு எல்லாம் கொடுத்து பூஜையை அட்டன் பண்ணிட்டு வாங்க. அது நிறைய நன்மைகளை செய்யும், தவறான முடிவுகளை எடுக்காமல் தடுக்கும். முக்கியமாக எந்த ஒரு தீங்கும் நேராமல் இருக்கும், அசம்பாவிதமும் நேராமல் இருக்கும். நான் இதெல்லாம் இந்த மாதிரியான லாங்குவேஜ் என்னோட லாங்குவேஜ் இல்லை, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நான். ரைட்டா? அது அன்றைக்கே நடக்கணுங்கிறது இல்லை, அதுதான் விஷயமே. நமக்கு ஆர்திரா நட்சத்திரத்துல அத்தனை கிரகங்களும் ஒன்றாக வந்தது. அதற்கு பிறகு 3-4 மாதங்களுக்கு பிறகுதான் நமக்கு COVID-19 வந்தது. இந்த ஒரு நட்சத்திர அமைப்புகள் இது வானத்திலேயே தெரியும்னு சொல்லி என்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுகிறார்கள். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர், அவருக்கு 96 வயசு. அவர் சொல்றாரு, வானத்திலே நமக்கு நார்மல் கண்ணுக்கே தெரியுங்கிறார். அவருக்கு தெரியுற மாதிரி நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும் அது. அதனால அன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், பெண்களுக்கு ரொம்ப பொறுப்பு இந்த முறையில் இருக்கிறது. பெண்களுக்கு அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு அப்படியே முழுங்கிருங்க. ஒருத்தர்
2 பேரும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த ஒரு நல்லவர் இன்னொரு நல்லவரை பத்தி ஏதாவது கமெண்ட் அடிச்சு அது உங்க துரு அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 பேருக்குமே பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் குழப்பங்கள் தவிர்ப்பதற்காக, நம்ம நிம்மதியாக இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரி, இது முடிஞ்சது. இமேஜை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட போறதுல இனிமேல் நீங்க கேர்ஃபுல்லாகத்தான் இருக்க போறீங்க. அதே போல உங்களுக்கு கௌரவம் உயரும், நிம்மதி பெருகும். ஜென்ம நட்சத்திரத்துல இருந்த இழுபறியான அத்தனை விஷயங்களும் நடக்கும். என்ன சுவாமிஜி, இன்னும் 7.5 சனி இன்னும் 3 வருஷம் பாக்கி இருக்கிறது அப்படின்னாக்கா, அதனாலதான் சொல்றேன், 7.5 சனியினுடைய ஃபேஸ் மாறிடுது. இவர் 12க்கு உண்டானவனுங்கிறது தான் கொஞ்சம் இஷ்யூ. 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காகவே செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் குடும்பத்துல. அப்ப செலவு பண்ணும்போது நமக்கு என்ன ஆடும், எரிச்சல் வந்துடும். அது பெண்களோ ஆண்களோ அது எரிச்சல் வந்துடும். அந்த எரிச்சலை நம்ம யாருக்கிட்டே காமிச்சிருவோம். அது ஃபங்க்ஷன் நேரத்துல ரொம்ப காமிச்சிருவோம். அதனாலேயே பிரச்சனைகள் பெருகும். அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்கா. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். அமைதியா மௌனி பாபா அப்பப்ப மௌனம் வருவோம். சொன்னா கூட நான் மௌன விதத்துல இருக்கேன்னு சொன்னா கூட யாராவது சிந்து முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அமைதியா எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனம் இருக்கிறோமோ, அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் பேசாம இருந்துருவா சாமிஜி, 3 வருஷமா பேசாம இருந்தால் அதெல்லாம் இல்லை. இதுதான் இந்த பைத்தியக்காரத்தனம் தான் இருக்கக்கூடாது. தவறா நினைச்சுக்கிடாதீங்க. அதாவது மௌனம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, மகா மௌனம்ங்கிறது தேவையான அளவு மட்டும் பேசுறது, கூட்டாம குறைக்காம. அதனால வாக் ஸ்தானத்துல வரக்கூடிய இந்த சனி உங்களுடைய வாக்கை நீங்கள், அதாவது கும்பராசிக்காரர்கள் வாக்கை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் சனியினுடைய மெயின் காரகத்துவம் ஆகிய அகண்ட சாம்ராஜ்யத்தையும் அளவு கடந்த மணி, அதாவது பணங்களையும் செல்வங்களையும் அடைவீர்கள். அதனால ஒரு செல்வந்தனாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்தின் பால், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிஜமாகவே ஆயுள் கூடுகிறது, வியாதிகள் குறைகிறது. சனியினுடைய ஆங்கிள் தானே இந்த பலனை பார்க்கிறோம். இது சனியினுடைய ஆங்கிள் பார்க்கிறோம். சனி 3 வருஷத்துல என்ன பண்ண போறார்? ஏன்னா சனி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னா மற்ற கிரகங்கள்லாம் அவருக்கு அனுசரிச்சு தான் போகும். அப்படிங்கும்போது சனியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் குரு 5ஆம் இடத்துக்கு போவதும், ராகு லக்னத்துக்கு வருது. ராகு லக்னத்துல பலம் பெறுகிறார். நீங்க பயப்படாதீங்க, பலம் பெறுகிறார். அதாவது விகசிப்பு, வளர்ச்சி, அதாவது எக்ஸ்பான்ஷன். இதுதான். அப்ப சனி லக்னாதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடத்துக்கு போறது உங்களுக்கு உண்மையிலேயே ஆரோக்கிய மேம்பாடு. ஏனென்றால் அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் சனி குருவனுடைய ஒரு வீட்டுல உட்கார்ந்து இன்னொரு வீட்டை பார்க்க, அந்த வீட்டை குருவும் சேர்ந்து பார்க்க ஆரோக்கியம் மேம்படுகிறது, கடன் தீருகிறது. அப்போது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் மேலிட்டு ப்ரெஷர்லாம் குறைய நல்லா தெம்பாகவே இருந்துருவோம். நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த விஷயங்கள்லாம் வயிற்று பிரச்சனைகள், அதுலேயும் கூட சில பேருக்குலாம் லிவர் பிரச்சனைகள், பாங்க்ரியாஸ் பிரச்சனைகள், லங்ஸ்ல சில பேருக்கு அதாவது சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், இடுப்பு பகுதியில இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மெயினா ஃபோக்கஸ் வயிறு. அப்புறம் பிபி, ஸ்லைட்டா பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தவர்கள், எனக்கு பிபி வந்துருச்சோன்னுலாம் பயம் இருக்கும், அதெல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுங்க. தனியாக நான் கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன், கும்பராசிக்காரர்களுக்கு மாதத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் தனியாக எங்கேயாவது ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அல்லது புண்ணிய தீர்த்தத்துக்கு போயிடுவாங்க. புண்ணிய தீர்த்தத்துக்கும் கோயிலுக்குமா பஞ்சம் நம்ம ஊர்ல? அது தமிழ்நாட்டிலேயே எத்தனை, அதாவது காவேரி, எங்கெங்கெல்லாம் காவேரி கரை வருது அங்கெல்லாம் ஒரு கோயில் இருக்கிறது. அதே போல அதாவது ராமேஸ்வரம் முதல் கொண்டு நீங்க இமய முதல் குமரி வரைன்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனை கோயில்கள் இருக்கு. அப்படியே ரிலாக்ஸ்டா போயிட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் நீங்கள் அந்த அமைதியை கூட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த சனி கண்டிப்பாக ஒரு வரம் கொடுக்கக்கூடிய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவார் அவர். அதனால ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுகிறது. சரி, அடுத்தது தொழிலுக்கு போயிடுவோம். ஏன்னா ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கவும் முடியல, டைம் போயிடுறது. தொழிலுக்கு போயிடுவோம். இந்த நட்சத்திரங்களை கவனிங்களேன். குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் உட்கார்றாரு முதல்ல. அப்புறம் தன்னுடைய நட்சத்திரத்துக்கும் குரு நட்சத்திரத்துக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு வந்துகிட்டே இருப்பார். அது முதல் வருஷம். இந்த முதல் வருஷம் குரு 5ஆம் இடத்துக்கு மே மாசத்துக்கு வந்தப்புறம் 2025 மே 14 குரு உங்களுடைய மிதுன ராசியாகி 5ஆம் இடத்துக்கு வரார். வந்த உடனே நீங்க தொழில்ல என்னென்ன முயற்சிகள் எடுத்தீர்களோ அத்தனை முயற்சிகளும் வீணாகிவிட்டன அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. அது அத்தனையும் சபலமாகும், அதாவது வெற்றி அடையும். குரு கும்பத்து கூட ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு.
ஏனென்றால் அவர் வந்து இந்த குருவும் கும்பமேளாவும் அப்படின்னு தானே, குருவை வச்சு தானே கும்பமேளா அப்படின்லாம் சொல்றோம் நம்ம. அதனால கும்பம் அப்படிங்கிறது கும்பமேளா, குரு வந்து கும்பத்துல வந்தா கும்பமேளா அப்படின்னா அது ஒரு ஒரு என்ன சொல்றது, மனித சமுதாயத்துக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால குருவுக்கும் கும்பத்துக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் உண்டு. அப்போ 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார். அதே குரு வந்து 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது தொழில்ல வந்து போன 3 வருஷம் 6 வருஷங்களாக எந்த வேலையும் ஓடல, எதுவுமே உருப்படல, எது பண்ணியும் ஒன்றும் ஆகல அப்படிங்கறது அத்தானையுமே பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நான் வந்து ஃபீல்டு வைஸ் அப்புறம் சொல்றேன், முதல்ல பொதுவா சொல்லிடுறேன். கடன் தீரும், எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், போன கைவிட்டு போய் எங்கேயோ பிளாக் ஆகி நின்று இருந்த பணங்கள் திரும்ப கிடைக்கும். பிறகு நம்ம வந்து வித்து நமக்கு பணம் வராதது, வீடு வந்து நம்ம பணம் கொடுத்துட்டோம் வீடு கிடைக்காது, எல்லாமே நடக்கும். அப்போ தொழிலுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. சரி, இதுல ஏதாவது டிராபேக் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செலவு பண்ற விஷயத்துல, அப்புறம் கிரிப்டோ கரன்சி அல்லது வந்து ஷேர் மார்க்கெட் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பணம் நிறைய உண்டு. இன்னும் கூட நான் சொல்லணும், நம்பர் 2 பணம் நிறைய வந்து வரப்போகிறது. ஆனால் அதை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீர்கள் அப்படிங்கிறது அது உங்கள் கையில தான் இருக்கிறது. மேக்சிமம் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஆயுளும் கூடும், பணமும் கூடும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ஒரு நட்பு பார்வையோடு தான் பார்க்கிறார். தனாதிபதியினுடைய அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர். இது முதல் வருஷமே. அடுத்த வருஷம் வந்து குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிறார். அதனால இன்னும் வந்து பண வரவு கூடும். வெளிநாட்டு பணம், பிறகு வந்து வெளியூர் பணம், பிறகு வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டா, எதிர்பாராத அந்த ஒரு ஒரு அதிருஷ்டம் கைகூடி அந்த மாதிரியான பணம், இதெல்லாம் தொழில்ல உண்டு. வெளிநாடுகளில் தொழிலை நல்லபடியாக ஒரு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஜென்ரலா சொல்லியாச்சு. இப்ப நான் ஃபீல்டு வைஸ் சொல்றேன். முதல்ல வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது அரசாங்கத்தில் தொழில் செய்யக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீது இருந்த களங்கம் அத்தனையும் விலகும். உங்கள் மீது இருந்த அது கோர்ட் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், அல்லது வந்து எதை வம்பு வழக்கு எல்லாமே விலகும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது அத்தனையும் விளங்கும். கடனும் விளங்கும். விளங்கும்னாக்க கடனும் விலகும். ரைட்டா? ஆக இந்த சனியினுடைய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு நல்ல ஸ்பேஸ். நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ளுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்குன்னா எனக்குள்ள ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸ் இல்லாம போயிடுச்சு கடந்த 3 வருஷம். சூழ்நிலை கைதியாக, அதாவது காற்றில், அது புயல் காற்றில் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு சருகாக மாறிட்டோம் நம்ம. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். இது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? தாராளமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுங்க. ஐயோ 7வது சனியா இருக்க, நோ ப்ராப்ளம், டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுங்க. ராகு வந்து தலைக்கு வரார் கும்பராசியில். ராகு தலைக்கு வந்தாருனாக்கா நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. கொஞ்சம் புதிதான ஒரு இடம், கொஞ்சம் வந்து டவுட்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னாக்கா, அன்னை காளியை வழிபடுங்கள். அன்னை காளி உக்கிரமான காளியா இருக்கணும். அல்லது அதை விட வந்து ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் ஆகப்பட்ட வாராகி, வாராகியினுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமஹ. ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமஹ. வாராகியினுடைய மந்திரம் நீளமானது ஒரு மந்திரம் இருக்கு. அது வந்து சொல்ல முடிஞ்சா தாராளமா சொல்லலாம், இல்லைன்னா யூடியூப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்பதான் யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுக்கி வராகமுக்கி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சக்ஷுர்முககதி ஜஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்ரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் தஹ 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 தஹும் அஸ்த்ராய பட். இதை வந்து விடியற் காலையில் எழுந்து 4:30 6 சொன்னால் நீங்கள் வேண்டியது அத்தனையும் நடக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை உச்சம் பெற போகிறார். அதனால நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும்.
எது கவர்மெண்ட் அந்த செக்டர் முடிஞ்சது. சரி, வெளிநாடு வாழ் மக்களுக்கு 12ஆம் இடத்துக்கு உண்டானவன் 3ஆம் இடத்து 12லேருந்து 3ல் மறைகிறார். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ண முடியும். வேலை மாற்றி நல்ல வேலைக்கு போக முடியும். வெளிநாட்டில இருந்து நான் சொந்த ஊருக்கு திரும்புறேன்னா சொந்த ஊருக்கு இப்போதைக்கு வேண்டாம். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறேன், பக்கத்துல போறேன் அப்படின்னாக்கா மேக்சிமம் தாராளமா போயிட்டு வாங்க. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் தெற்கு நோக்கி தாராளமாக நகரலாம். சனி நன்மையை செய்வார். அதிலும் கூட ஐடியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ட்ரேடர்ஸ், பிறகு வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அவர்களுடைய ப்ரொஃபஷனை வந்து வேற இடத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டர்ல வேலை செய்பவர்கள், டேட்டா அனலைசிஸ், அதாவது டேட்டா ஓரியன்ட் ஜாப் பண்ணுபவர்கள், ட்ரேடிங் பண்ணுபவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்குமே இதுவரைக்கும் வந்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை சனி கொடுக்க போகிறார். என்ன கொஞ்சம் வந்து உழைப்பு அதிகமாக பண்ணணும், கொஞ்சம் உழைப்பு அதிகமாக பண்ணணும். வாக்கு என்கின்ற சக்தி, அதாவது நம்ம பேச்சாற்றல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நல்லா பயன்படுத்தினால் உங்களுக்கு இந்த 3 வருஷமும் வரமே. அதுலேயும் கூட 2026 வந்து குரு நகர போகிறார் இல்லையா, உச்சமாக போகிறார்கள் இல்லையா, அதுல வந்து அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களை வந்து தாங்கிறதுக்குன்னு நிறைய சோர்சஸ் வரும். உங்ககிட்ட ஐடியாவும் பிளானும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் தான் இருக்கும். அதை உண்டாக்குங்க, அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், பிறகு அதில் வேலை செய்பவர்கள், அல்லது வந்து கல்வி ஸ்தாபனம் வைக்கணும்னு நினைக்கிறவர்கள், பிறகு வந்து ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்துபவர்கள், லாஜிஸ்டிக் நடத்துபவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. லாஜிஸ்டிக் நடத்துபவர்களுக்கு தான் வந்து குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து நகரும் பொழுது, அதாவது 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில மாற்றங்கள், அதாவது வந்து ஒரு புதிய ஒரு வளர்ச்சியானது கண்டிப்பாக உண்டு. நூல் குடோன், நூல் சம்பந்தப்பட்ட, துணி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்பவர்களுக்கு 2026 மே மாதத்திலிருந்து கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி. குரு உச்சமாக போக அந்த 26 கடைசியில வந்து நம்ம ராகு வந்து 12ஆம் இடத்துக்கும் கேது 6ஆம் இடத்துக்கும் வர நல்ல இந்த கார்மெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ரெடிமேடு வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. வெளிநாட்டு பொருட்களை இங்க வந்து வாங்கி வந்து விற்பது, இங்க இருக்கக்கூடிய பொருள்களை ஏற்றுமதி பண்ணுவது, ஏற்றுமதி இறக்குமதி, அதிலும் கூட ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக் விஷயங்கள், பிறகு வந்து கம்ப்யூட்டர் விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு லாபம் உண்டு. இந்த ஃபீல்டு எல்லாமே நல்லபடியா வந்துடும். சரி, வட்டி கொடுப்பவர்கள், ஃபினான்ஸ் செய்பவர்கள், இந்த குரு பயிற்சி வந்து அற்புதமான வாரம். கடன் பெறணுமா, பெரிய கடன் வந்து நான் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஆட்களாக கிடைப்பார்கள். என்ன சுவாமிஜி நெகட்டிவே இல்லையா அப்படின்னா, இந்த ஜென்மச்சனி தான் அப்படிலாம் யோசிக்க வைக்கிறது. நெகட்டிவா யோசிக்காதீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கடுகடுப்பா இருப்போம் அப்படின்னு அதை வந்து வெளியில காமிச்சிக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது அத்தனையுமே நன்மைகள். விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளைச்சல்கள் ரொம்ப நல்லா இருக்கும், அவர்களுக்கு இருந்த நஷ்டமானது குறையும். மின்சாரத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில நான் வந்து பர்சீவ் பண்றேன், அதாவது ஒரு பெரிய ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் அல்லது இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை நான் ஆர்மிக்கு போறேன், அல்லது வந்து நேவிக்கு போறேன், அல்லது வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு போறேன், தாராளமா போகலாம். அந்த கும்பராசிக்காரர்களுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் வந்து நிறைய கனெக்ஷன் உண்டு, தாராளமா போகலாம். கடல்ல வேலை செய்யக்கூடிய, அதாவது ஷிப்பிங் கம்பெனியில நான் வந்து ஷிப் வந்து ஒரு பெரிய லெவல்லையே நான் வந்து இது பண்ண போறேன் அப்படிங்கிறவர்கள் முயற்சி எடுக்க முடியும். பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு இது வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ண ஜெம்முன்னு இருக்கும். ஏனென்றால் 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல தனகாரகனுடைய இடத்துல இருக்க, அந்த தனகாரகனாகிய குரு 5ஆம் இடத்துல கோணத்துல உட்கார்ந்து பிறகு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுவது என்பது நிறைய வந்து மணியினுடைய டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கும். பிறகு உணவு ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவுப் பொருட்களை வந்து வைத்திருப்பவர்கள், பிறகு வந்து ஷாப் வைத்திருப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, அவர்களுக்குமே நல்ல அமைப்பு. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து ஆரோக்கியத்துக்கு கேடு.
அவர்களுக்குமே நல்ல அமைப்பு. அதாவது ஒரு மாதிரி மொபைல் கிச்சன் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு வந்துடும் இந்த ஜென்மசனி. கொஞ்சம் வந்து இந்த ரோடு சைடு இருக்கக்கூடிய ஷாப்புகள், அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஷாப்புகள் வைத்து போறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடும். பிறகு வந்து கடலை சார்ந்து கடலில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்பவர்கள், மீன்கள் உட்பட நல்ல உற்பத்தி திறன் பிறகும் அவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கடந்த 3 வருஷத்துல இருந்ததை காட்டிலும் அவர்களுக்கெல்லாம் கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு உண்டு. சரி, அத்தனையும் சொல்லிட்டேன். நான் மேக்சிமம் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். பேங்கில் ஒர்க் பண்ணுபவர்களுக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டுமா? படிக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை தான், ஆனால் படிக்க ஆரம்பிங்க, நல்லபடியாக கிடைச்சிடும். சரி, இப்போ எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. எல்லா விஷயத்திலையும் வருமானம் நல்லபடியாக வரும், ஆனால் அதுக்கு உண்டான செலவும் நம்ம பண்ணிடுவோம். அந்த செலவை வந்து ஏன்னா லாபத்தில் வந்து ஏதாவது பங்கு வரும். கரெக்டாக பணம் வரும்போது யாராவது பங்குக்காரன் வருவான், இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும்னு. ஐயோ இவங்களுக்கெல்லாம் அழுக வேண்டியது இருக்கே அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணினோம்னா அதையும் அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது முடிச்சது. அடுத்தது படிப்பு. படிப்பில் வந்து மெயினாக எனக்கு தெரிந்த வரைக்கும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த யூஜி அண்டர் கிராஜுவேஷன் மக்கள் வந்து குரு மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தடுமாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால அவர்கள் நான் சொன்ன அந்த வாராகினுடைய வழிபாடு பண்ணா இல்லையா, அவர்கள் வந்து ஹனுமனை வந்து வழிபாடு பண்ணலாம். அதை குழப்பிடுவோம். நம்ம வந்து யூஜி பண்ணுறதை விட வேற ஏதாவது பண்ணுவோமோ அப்படின்னு தோணும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். வெளிநாடு போய் தாராளமாக படிக்கலாம். ஆனால் யூஜிக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே நல்ல கல்விகள் கிடைக்கின்றன. மறுபடியும் மற்றபடி வந்து ஒரு பிஜி ஆகட்டும், போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகட்டும், அல்லது வந்து மெடிக்கல் சயின்ஸ்க்கு படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அது எப்படி மெடிக்கல் சயின்ஸ்க்கு பண்ணுங்க? குரு வந்து நல்ல நிலையை அடைகிறார். குரு வந்து பார்த்தாலே ஒரு மனித சமுதாயத்தை வந்து குணமாக்கக்கூடிய ஒரு டாக்டர்னா என்ன, உயிர் வாழ வைப்பவர்னு அர்த்தம். அவருக்கு பேர் வந்து வைத்தியன் பிடக்கு அப்படின்னு சொல்றது. அதற்கு மெயின் வந்து என்ன தெரியுமா? குரு மற்றும் சனி. ஒருவனுடைய ஆயுளை வந்து விருத்தி பண்ணணும்னாக்கா குருவும் சனியும் வந்து நல்லா இருக்கணும். அவன் வந்து வைத்தியனா வரணும். அவருக்கு பணம் வருமா இல்லையா அப்படிங்கிறது வந்து புதனையும் சுக்கிரனையும் சார்ந்திருக்கு. அவர் அந்த நாலேஜை வியாபாரமயமாக்குவாரா, மார்க்கெட்டிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது புதனையும் பிறகு சுக்கிரனையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் சனி வந்து குருவனுடைய இடத்துல உட்கார்ந்து அந்த குருவனுடைய இன்னொரு இடத்தையும் பார்க்கிறார். அது லாபஸ்தானமாக இருக்கிறது. மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் வந்து நல்லபடியாக படிக்க முடியும். ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணுமா, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர்களுக்கெல்லாம் ஆக முடியும். அரசியல் பிரவேசம் பண்ண முடியும். பெரிய பெரிய அரசியல் அதாவது இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகரா இருக்கலாம், ஆனா அரசியல பிரவேசம் பண்ணா அதுல வந்து கீழே படுவேனா? கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு அது மேலே மீண்டும் உயர்த்தி உங்களை மனித சமுதாயத்திற்கு கண்டிப்பாக சேவை செய்ய வைக்கும். அதனால படிப்புல வந்து ஆர்மிக்கு போறது, நேவிக்கு போறது எல்லாமே ஜம்முன்னு பண்ணலாம். ஆமா, மக்களுக்கு சேவை பண்ற எந்த படிப்பா இருந்தாலும் நல்லா படிக்க வைப்பார் சனி. 2ஆம் இடத்து சனி. 2ஆம் இடத்துக்கு வந்து இன்னொரு அர்த்தம் உண்டு, பர்செப்ஷன் உண்டு. நம்ம உலகத்தை பார்க்குற விதம் மாறும், நல்ல விதமா மாறும். அதே வந்து சனி வந்து ஜென்மச்சனியா இருந்தா உலகத்தை பார்க்குற விதம் மாறிடும், கெட்ட விதமா மாறிடும். ஏன்னா நமக்கு வந்து கஷ்டம், அடிமேல் அடி, அடிமேல் அடி, அடிமேல் அடி. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு வந்து 3 வருஷமா அடிமேல் அடி, அடிமேல் அடி, அடிமேல் அடி. அதனால கம்ப்ளீட்டா பர்செப்ஷனே மாறிடுச்சு. நம்மளை பத்தின பர்செப்ஷன், என்னையே நான் வந்து சரியா பார்க்கல. ஆனால் இந்த 2ஆம் இடத்து சனி நம்முடைய பர்செப்ஷன், உலகத்தை காணக்கூடிய அந்த தன்மையை மாற்றுவார். அதனால படிப்பு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கிறது. குருவனுடைய நிலை, ராகு கொஞ்சம் வந்து உங்களை ரெஸ்ட்லெஸ் பண்ணினாலும் நல்லா படிக்க வச்சிருவார். கவலைப்பட வேண்டாம். அடுத்தது சொத்துக்கள் வாங்குவனா விற்பனா. 2ஆம் இடத்து சனி வந்து அசையாத சொத்துக்கு நீங்கள் அடிகோளுங்கள். 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது அசையாத சொத்து, நிலமாகவும் கட்டிடமாகவும் அல்லது ப்ராப்பர்ட்டியாகவும் உங்களுக்கு அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் வந்து நட்பு பார்வையாக தான் பார்க்கிறார். உங்களுடைய லக்னாதிபதி அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. அதான் நான் சொல்லிட்டேன், நிலம், வீடு, பிறகு வந்து வேற என்ன சொத்துக்கள் இருக்க முடியும் அப்படின்னா வண்டி, வாகனங்கள், செல்வாக்கு, அப்புறம் தொழில் அப்படியே கைக்கு கிடைக்கிறது. திருமணத்தின் மூலமாக மாமனாரினுடைய அந்த தொழில் அப்படியே தேர்ந்தெடுத்து கொள்ளுவது, அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால், அதாவது
அதாவது நான் வந்து தாய்மார்களுக்கு சொல்லலைன்னு சொல்லுகிறார்கள், எல்லாமே அப்ளிகபிள். இப்போ தாய்மார்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு தாய்மார்களுக்கு. ஒய் கான்ட் யூ ட்ரை பண்ணுங்க. அதனால சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. தங்கம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவேனா அப்படின்னு கேட்டா, இப்பொழுதைக்கு உங்களுக்கு அசையும் சொத்து அசையா சொத்துங்கிறதுல அசையாத சொத்துக்கு நீங்கள் வந்து அடிகோளுங்கள், முயற்சி செய்யுங்கள். தங்கமெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், அது தன்னால வரும். இன்னும் ஒரு தடவை அடுத்த பயிற்சியிலெல்லாம் தங்கம் தன்னால வரும் உங்களுக்கு, ரைட்டா? அதனால இந்த பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான பயிற்சி. அதனால ஜென்ம சனியிலிருந்து நம்ம விடுதலை அடைகின்ற நாம் இந்த 3 வருஷங்களும் இந்த வாக் ஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினால் மற்றும் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களின் மூலமாகவும் பூரணமான நல் வாழ்க்கையும் செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையும் அமையப்பெற்று ஆரோக்கியத்துடன் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.